மிஸ்டர் குக் அப்படின்ட்டு பாத்திரம் ஒன்று வித்துட்டு இருந்தாங்க. என்னை திட்ட ஆளே கிடையாது. பாத்திரம் வித்துட்டு இருக்கீங்க ஐடென்டிட்டியா. நான் யூகேல படிச்சனால நிறைய டிராவல் பண்ணுவேன், ஆட்டோமேஷன் நிறைய பார்ப்பேன். இது நம்ம ஊர்ல வந்து இன்னும் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு வெஜிடபிள் கட்டிங் மிஷின் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனியோட அப்பா வந்து போய் பேசணும். நம்ம ப்ராஜெக்ட் போட்டப்போ அன்னைக்கு 3-4 crores வந்தது. அன்னைக்கு நான் சொன்னேன் இட்ஸ் நாட் வயபிள் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. அந்த அளவுக்குலாம் போட்டு அந்த ப்ராடக்ட் இந்தியாவில் விற்றாலும் இட்ஸ் நாட் வயபிள். ஈவன் டுடே இட் ப்ரூவ்ஸ் இட் இஸ் நாட் வயபிள். ஸோ தட் டிசிஷன் வாஸ் ரைட். அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது என்ன ஆரம்பிக்குன்னு தெரியல, பணமும் இல்லை. அப்போ எங்கள் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மெட்ராஸில் வந்து மிஸ்டர் குக் அப்படின்ட்டு பாத்திரம் ஒன்று வித்துட்டு இருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு பாத்திரம், அதில் ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்ஸ் எனக்கு சொன்னார். அதே வந்து நீ வந்து ஸ்டார்ட் ட்ரேடிங், அப்புறம் கிரைண்டர்ஸ்லாம் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ வி நீட் டு பில்ட் கேபிட்டல், நோ கேபிட்டல். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னை திட்ட ஆளே கிடையாது. இன்ஜினியரிங் முடிச்ச, MBA முடிச்சு பாத்திரம் வித்துட்டு இருக்கிறீங்க. ஐ டென்ட் கேர்.